இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற ஒரு தியேட்டர் தான் வந்திருக்கோம். அருப்புக்கோட்டை மக்களை பொறுத்தளவுக்கும் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு தியேட்டர் தான் இந்த தியேட்டர் சொல்லலாம். சமீப காலமா KLAS மேக்ஸ்லின் மற்ற தியேட்டர் அருப்புக்கோட்டையில் இருக்கிற தியேட்டரை விட இந்த தியேட்டர் வந்து பராமரிப்புலையும் சரி, வாடிக்கையாளர்கள் அணுகிற விதமாக இருந்தாலும் சரி பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தியேட்டர் பிசினஸ் அப்படிங்கிறதே வந்து அழிஞ்சிட்டு வருது. ஒரு சில ஊர்ல தியேட்டர் புதுசாகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தியேட்டர் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இவ்வளவு போட்டி வந்ததுக்கு அப்புறமும் OTT பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் முதல் நாள் படம் வருதுன்னா மறுநாளே ஆன்லைன்ல நமக்கு கிடைச்சிருது. நம்ம ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துக்கிறோம். அதையும் தாண்டி தியேட்டருக்கு மக்கள் எப்படி கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சாரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சார். உங்கள் நேம்? என்னோட நேம் சண்முக பாண்டி. இங்கே நம்ம தேவங்கர் காலேஜில் BBA 2001 நவம்பர் 4th ஓடி 2001 21 ஓகே. இப்போ ஒரு 3 years ஆகுது. 3 years கிட்ட ஆகுது. ஓகே. இப்போ கொரோனா பீரியடில் வந்து நம்ம தேட்டர் இல்லை இல்லைங்க சார்? நம்மகிட்ட கொரோனா பீரியடில் பழைய ஓனர் இருந்தப்போ ஒரு 2 years வரைக்கும் ப்ராப்பராக ஓடலாம். ஓகே ஓகே. ஏன்னா அந்நேரம் இந்த கவர்மெண்ட் நாம்ஸு டைட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் டைட்டாக இருந்துச்சு. நம்ம வாங்குறதுக்கு ஒரு 6 months பிஃபோர் வரைக்கும் தேட்டர் ரன் ஆகலை. இல்லை. சரி சரி. ஃபஸ்ட்டு படமே வந்து நம்ம தேட்டரை வந்து நம்ம அசட் வாங்கி முடிச்சு அந்த செப்டம்பரில் தான் ஃபஸ்ட்டு படம் வந்ததே டாக்டர் படம் தான். ஃபஸ்ட்டு படம் வந்து டாக்டர் படம் நம்ம வந்ததுக்கப்புறம். நம்ம வந்ததுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சப்போ டாக்டர் படம் வந்து. சரி சரி சரி. அப்போ எப்படி சார் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு ஷோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? போடலை. அப்போ இன்னொரு தேட்டரில் தமிழ் மொழியில் ஓடிட்டு இருந்தது. ஆனால் அங்கே நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சு. அப்போ நமக்கு வந்து படம் வந்து இன்டீரியர் வேலை பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பார்க்கணும். இல்லை வந்து ஃப்ளோரிங்ஸில் அப்படி உங்களுக்கு பழைய தேட்டரை பொறுத்த வந்து அருப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருந்துச்சுட்டு. உள்ள சிமெண்ட் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நம்ம அருப்போட்டில் பெரிய ஸ்க்ரீன் நம்ம ஸ்க்ரீன் எத்தனை இன்ச் சார் அது ஸ்க்ரீன் சைஸ்? 42 feet வரும். 42 feet. 42 feetங்கிறது அகலம். ஓகே. ஹைட் சார்? ஹைட் வந்து 18. ஓகே. 180. ஸ்க்ரீன் மட்டும். இப்போ தேட்டரோட மொத்த கெப்பாசிட்டி சார்? தேட்டரோட மொத்த கெப்பாசிட்டி 586. ஓகே. இப்போ கீழே மட்டும் சார்? கீழே இருக்கிற சிட்டிங் மாடியில் 95 இருக்கும். பாக்ஸில் ஒரு 36 இருக்கும். ரிமைனிங் வந்து 450 to 650. கீழே ஃபுல்லாக ஃபுல் ஏசி என்ன சார்? எதுவுமே ஓடிடும். ஓடிச்சுன்னா கம்பல்சரியாக ஏசி ஓடும். ஒரு சில தேட்டரில் ஏசின்னு போட்டுப்பாங்க, கொஞ்சம் நேரம் அது ஓடும், அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வாங்கினே அந்த இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உள்ள இருக்க ஃபேன்லாம் கழட்டு. ஃபஸ்ட்டே கழட்டு. ஃபேன் இருந்தாலே நம்ம எம்ப்ளாயி வந்து இல்லை ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, அதனால ஃபேன் போட்டுக்கிறேன். பரவாயில்ல. அப்படி பழக்க தோசத்துக்கு வந்து இருந்தாலும் ஃபேன் போட ஆரம்பிச்சு அந்த மாதிரி வந்து வழி விடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு படம் சார்? ஃபஸ்ட்டு படம் வந்து அண்ணாத்தை. நமக்கு ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து அண்ணாத்தை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் சென்டிமெண்டல் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து மார்னிங் ஷோ இன்னைக்கு 5 ஷோ போட்டோம். ஓகே ஓகே. ஷோக்கே பார்த்தீங்கன்னா 50% லேடிஸ் கூட்டம் தான். காலையில் 6:30 மணிக்கா? பரவாயில்ல. அது எப்படி சார் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேட்டர் எடுத்து? வந்து நம்ம கரெக்டாக 30 days எல்லா ஒர்க்கும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஓகே ஓகே. 30 days ரெஸ்ட் ரூம்ஸ் மாற்ற வேண்டியது, பால்கனி எல்லா வேலையுமே பார்க்க வேண்டியது இருந்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நமக்கு அந்த படம் ரிலீஸ் போட்டே ஆகணும். அண்ணாத்தை வரணும்ன்ற அந்த படத்தை வந்து இன்னொரு தடவை சூப்பர் ஸ்டார் படத்துக்காக காத்திருக்கேன். ஆமாம், அடுத்த 1 year ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு படம் அண்ணாத்தை ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து உங்களுக்கு அந்த கூட்டம் நிறையா இருந்திருக்கும். ஆமாம், கூட்டம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்க டோர் எதுவுமே சரியா இல்லை. ஆனால் நம்ம ஊரில் அப்படி ஒன்றும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் நல்ல மக்கள் ஆமாம், பிரச்சனை வந்துட கிடையாது. அவங்க தலைவர் படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிச்சது. 6:30 இல்லை இப்போ ஒரு பெரிய தலைவர் படம் வருது அப்படின்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷன்லாம் எப்படி? நீங்கள் ஃபேன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல? ஓகே. என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறது வழி விட்டுறணும். அதுக்கு தானே தேட்டரே. ஒரு சிலரே வீட்லயே உட்காந்து பார்த்துருவோம். ஆமாம், பெருசாக கட் அவுட் வச்சு பால் விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வெளியில். பல விஷயம் பண்றது இல்லாட்டினாலும் ஒண்ணு இல்லை. உங்களுக்கு தேவை அன்னைக்கு டைம்ல ரிலீஸ்க்கு ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கணும். அதுவும் ஏசியில் பார்க்கணும். அருப்புக்கோட்டையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடணும் அவ்வளோ ஏசி ஓடணும். ஃபர்ஸ்ட் வந்தனே படத்துல ஏசி ஓடிச்சுனே அப்படின்னு தான் சொன்னாங்க மக்கள். அப்படிதான். தேட்டரோட வேற ரிவ்யூ எப்படி வந்துச்சு அன்னைக்கு அந்த டயத்துல? ரிவ்யூ வந்து அன்னைக்கு நமக்கு அந்த ஸ்டார்டிங்கே நிறைய பிரச்சனை. ஏன்னா ப்ராஜெக்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அந்த பழைய மாடல் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, டிஜிட்டல் சினிமா அப்படிம்பாங்க. அது நம்ம டிவியில பார்த்தோம்னா அந்த 1080 ரெசல்யூஷன் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணதே வந்து 4K ப்ரொஜெக்ஷன்ல தான் கேட்டோம். அந்த 4K ப்ரொஜெக்ஷன்ல கேட்கறப்ப கம்பெனில என்ன சொன்னாங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு 4K ப்ரொஜெக்ஷன் வேணுமா அப்படின்னா. ஓ அப்படி கேட்டாங்க எடுத்த உடனே. அதுக்கு வந்து நம்ம ஒரு டெபாசிட் கொடுக்குறோம், ரெண்டல் கொடுக்குறோம். பட் ஆனால் ப்ரொஜெக்ஷன் வேணுமான்னாங்க. எங்களுக்கு 4K தான் அப்படின்னா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 2K போடுங்க, இல்ல இதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படிதான் சொன்னாங்க. சரி சரி. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் 4K ப்ரொஜெக்ஷன் போட்டது நம்ம மட்டும் தான். ஓ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே சார்? நம்ம விருதுநகர்ல. விருதுநகர்லயுமே அப்ப கிடையாது. 4K அப்போ கிடையாது. இப்போ வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. ஓகே. இப்போ தேட்டரு அப்படின்னாலே பொதுவாக மக்களோட நினைக்கிறது என்னன்னா அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்ல இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது. எடுத்த உடனே பேசுறது அதுதான். தேட்டருக்கு போகிறதுனாலே ஒரு எக்ஸ்பென்சிவ், இப்போ டிக்கெட் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு 100 120 ஓகே. அது போக ஃபேமிலியாக வர்றாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் வர்றாங்கன்னா ஒரு 1000 to 1500 வந்து செலவாயிருதுன்ற மாதிரி தான் ஒரு பேச்சு. பொதுவாக யதார்த்தமாகவே அதுதான் எல்லா ஊர்லேயுமே, ஓவரால் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாமே அதுதான். ஒரு டீ எடுத்தாலே ஒரு 20 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வரைக்கும், மால்ல எல்லாம் போனால் 60 ரூபா 80 ரூபா வரைக்கும்லாம் இருக்குது. அதை பற்றி என்ன சார்? நம்ம கேன்டீனை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ரன் பண்றோம், நம்ம தான் ரேட் ஃபிக்ஸ் பண்றோம். ஆமா. நம்ம ஊருக்கு அடாப்டா என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் வரைக்கும் எப்படி வச்சிருந்தோம்னா எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே 20 rupees தான். நீங்க பாப்கார்ன் வாங்கினாலும் 20, ஐஸ்கிரீம் வாங்கினாலும் 20, டீ வாங்கினாலும் 20, பப்ஸ் வாங்கினாலும் 20, எல்லாமே 20. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரைஸ் பண்ணோம். சில ப்ராடக்ட்ஸை ரைஸ் பண்ணியிருக்கோம். அது காஸ்ட் வைஸ் நமக்கு மெயின்டெனன்ஸ், இபி இதெல்லாம் எப்போ போட்டுறாங்க அப்போ மட்டும் நாமினலா போட்டிட்டு இருக்கோம். இப்போ எப்படி சார் இபிலாம் எப்படி? இபி வந்து நம்மளுக்கு படத்தை பொறுத்த படம் ஷார்ட்டா ஓடுச்சுன்னா இபி எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஆனால் மினிமம் 1 to 1.5 lakhs வந்துடும் பெர் மந்த். 1 to 1.5 lakhs. 1 to 1.5 வரும். லேக்ஸ்ல போயிருது என்ன சார்? லேக்ஸ் தான். தௌசண்ட்ஸ்க்கு. நம்ம கமர்ஷியல் கரண்ட்ங்கிறது அது தனியாக தான் சார். இப்போ எவ்வளோ சார் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா கரண்ட் இபி ரேட்? இப்போ வந்து இப்போ படம் இப்போ இந்த ஜாக்ஸில் படம் இதெல்லாம் 2 hours தான் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டைமிங் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷோல 1 hour குறையா வரும். இப்போ நார்மலா 3 hours ஓடுறப்ப 2 hours ஓடுச்சுன்னா ஒரு ஷோ 1 hour. ஒரு நாளைக்கு 4 hours குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு ஷோவே கட் ஆன மாதிரி தான். பாத்தீங்கன்னா நீங்க பெர் டே 4 hours, பெர் மந்த் பாத்தீங்கன்னா 120 hours. அப்ப 4 நாள் இபிஏ குறைஞ்சிரும். ஒரு 4 days கம்ப்ளீட்டாவே ஓட நமக்கு வந்து அந்த இது இபி போட்டு தானே ஆகணும். ஓ அப்ப அது வந்து டைரக்ட் ஸ்கேல்ல தான் இருக்கு. டைரக்ட் ஸ்கேல்ல தான் இருக்கு. இல்ல படம் ஒரு 3 மணி நேரம். ஆமா ஆமா. இப்போ PS1 தான் வந்துச்சு. அந்த PS1 வந்தப்ப 2.45 minutes வந்துச்சு. 2.45 அட்வர்டைஸ்மென்ட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா 3 hours வந்துரும். எல்லாமே அந்த மாதிரி படத்தை பொறுத்து டைரக்டரை பொறுத்து மாறும். படம் பப்ளிக் பிடிக்கணும். நம்ம யூஸ் பண்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி சார்? இது வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் தான். டால்பி அட்மாஸ், செமி டால்பி அட்மாஸ். ஓரளவு வந்து அந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு வரும். ஏன்னா அதுக்கு மேல அந்த ப்ரொஜெக்டர் சப்போர்ட் பண்ணாது. ஓகே ஓகே. அந்த ப்ரொஜெக்ட் ஏற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வைக்க முடியும். ப்ரொஜெக்டருக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 100% உங்களுக்கு இந்த டால்பி அட்மாஸ் மாதிரி ஓகே நம்ம ப்ரொஜெக்டர் மாத்துறோம். ப்ரொஜெக்ட் மாத்துறோம். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. செலவு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம செலவு பார்க்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க சவுண்ட் எஃபெக்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன ரீசனாக இருக்கும் சார்? சார் அதாவது வந்து க்ரௌடு கூட வந்து சவுண்ட் லெவல் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. 100 பேர் இருந்தால் ஒரு வால்யூம் வைக்கணும், 200 இருந்தால் ஒரு வால்யூம். அந்த மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம சோர்ஸ் கிடையாது. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ லெவலே ரெக்கார்டிங்லேயே கம்மியாக இருக்குது. ஓ அதுலேயே கம்மியாக இருக்கா? அதுலேயே கம்மியாக இருக்குது. சரி சரி. நம்ம சோர்ஸ் கிடையாது. அது கொஞ்சம் ப்ரொடியூசர் இதுங்க தான் கொடுக்குறது. அது இப்போ இந்த UFO, கியூபு இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறது தான். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ல ஆடியோ லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ அதுக்கு எப்படி சார் மென்ஷன் பண்ணீங்க? நம்ம ஆம்பில் தான் சவுண்டு கூட்ட முடியும். ஆனால் அந்த ரிசல்ட் வராது. அந்த எல்லாமே ஓகே. ஏன்னா அந்த படம் வந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படம் ஓடுமான்னு நம்பிக்கை இல்லை. ஓகே ஓகே. தமிழ்நாடு லெவலில் டிஸ்ட்ரிபியூஷன் ஓடுமான்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு சில படம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நிறையா கலெக்ஷன் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படியாகி ஃப்ளாப் ஆன படம் இருக்கா சார்? அது நிறைய படம் இருக்கா?
நிறைய படம் இருக்கு. இந்த படத்தையும் நம்ம அப்படி சொல்ல தேவையில்லை. படங்கள் இருக்கு, அந்த படத்தை சொல்ல தேவையில்லை. பல பேர் சொல்ல வேணாம். இல்ல ஆமா ஆமா, அது எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான் போடுறாங்க. ஒரு சில படம் ஃபிளாப் ஆகும், ஒரு சில படம் ஹிட் ஆயிருது. நீங்க ஓடாதுன்னு நினைச்சு வாங்கின படம் ஓடி இருக்கா சார்? அது நிறைய ஓடி இருக்கு. அதுவும் ஓடி இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா. அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க அந்த மாதிரி டைம்ல? படம் நல்லா இருந்துச்சுன்னா க்ரௌட் வந்துட போறாங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல சார், நம்ம இப்போ ஒரு நிறைய போட்டுப்போம், லாஸ் ஆகும். இல்ல அந்த மாதிரி படத்தை பொறுத்தளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து ஷேர் பேசிஸ் தான். இப்போ சரி சரி சரி, என்ன ஓடுதோ அதை பொறுத்து கூட குறைய வரும். அந்த மாதிரி தான் சார். ஓகே. இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி தான், இந்த சீட் இந்த புஷிங் இருக்குல்ல, இந்த இது ஒரு சில தேட்டர்ல சாட்சி உட்கார்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம தேட்டர்ல எப்படி சார்? அதாவது வந்து இது சொல்ல நம்ம இன்டீரியருக்கு மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய போட்டோ வச்சுக்கிட்டு நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் தெரியும். 1 மந்த்ல இந்த அளவுக்கு மட்டும்தான் வேலை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரன் ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடிஃபிகேஷன் டைம் வரலாம். இப்போ மினிமம் இந்த சீட்ஸை நம்ம தொடணும் அப்படின்னோம்னா 1 மந்த் வந்து பிஸ்னஸ் நிப்பாட்டணும். 1 மாசம் நிப்பாட்டிடணும். அது இருக்கு. நம்மளுக்கே அடுத்த மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ்க்கும் பிளான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. அப்படி வர்றப்ப கொஞ்சம் மாத்தி செஞ்சுக்கிடுவோம். இப்போ சிங்கிள் ஸ்கிரீனா இருக்கு, மல்டிபிள் ஸ்கிரீன் மாத்தி நீங்க சொல்ற மாதிரி புதுசா இருக்கு. இப்ப எல்லாம் படுத்துக்கிட்டு பாக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமா ஆமா, ஃப்ரண்ட் அந்த கான்செப்ட்ல மாத்தலாம். ஓகே. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வந்து அந்த இது படுத்துட்டு பாக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றப்ப அந்த அளவுக்கு அடாப்டா இருக்கு. நம்மளோட இது வந்து இந்த கர்வ்டு ஸ்கிரீன். ஓகே ஓகே. அந்த கர்வ்டுல பாக்குற ஒரு ரிசல்ட் வந்து அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க ஃபிளாட்டா இருக்க ஸ்கிரீன்ல வராது. உங்களுக்கு தெரியும், நம்ம பழைய எல்இடி டிவி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது வளைவா தான் இருக்கும். அதுல உள்ள கலர் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த கலர் சூப்பரா இருக்கும். நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அதே இது இப்ப இந்த நம்ம ஃபிளாட் டிவி பாருங்க, அதே இது கர்வ்டு டிவி பாருங்க, அந்த கர்வ்டுல பாக்குறப்ப டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இப்போ இது சைஸ் என்ன சார்? ஸ்க்ரீன் சைஸ் 42 ஃபீட் அகலம், 18 ஃபீட் ஹைட். ஓகே ஓகே. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் வரும்போது ஃபேன்ஸ் வந்து ஓடி போய் அந்த ஸ்க்ரீனை தொடுறதோ இல்லை அவங்க அந்த இடத்துல வெட்டு போறது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா? ஃபர்ஸ்ட் அண்ணாத்த படத்துக்கு இல்லை, அடுத்து வந்த படங்கள்ல இப்போ தலை படம்னா போட்டோம்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அது எப்படி போலீஸ் இந்த மாதிரி இருக்கா? போலீஸ்ல அவங்களும் சப்போர்ட் வந்து நிப்பாங்க. பட் ஆனா நம்மளும் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க, ஸ்கிரீன் மட்டும் டச் பண்ணாதீங்க, சீட்ல ஏறி உடைச்சிடுறது. அடுத்த ஷோல அந்த சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி ஆமா 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 அவங்க வந்து உட்காரணும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் கேக்குது. நம்ம தான் வந்து பாத்துக்கணும், கோவப்படக்கூடாது. அது எமோஷன் வந்து அது என்ன அவன் என்ஜாய் பண்றான், அவன் என்ஜாய் பண்றவங்க போய் நம்ம கோவத்தை காட்டக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? அது நடந்திருக்கா? நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம வலிமை படம் வந்தப்ப இங்க இருந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் ஸ்கிரீன்ல அடிச்சிட்டாப்ல. சரி 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 சரி. அவன் பார்த்து இது ஒண்ணு இப்போ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டாப்ல. சரி ரைட்டு, அதனால இப்போ ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது, உடனே வாஷ் பண்ணிடலாம். ஓகே, உடனே வாஷபிள் தான். அப்படி அந்த மாதிரி ஸ்கிரீன் ஆகுது. நம்மகிட்ட அந்த ப்ரெஷர் பம்ப் இருக்கு. ஓகே ஓகே. அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம், கிட்ட போய் தொட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ அந்த ஸ்க்ரீன்லாம் எப்படி சார் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதுவும் மாற்றணுமா? இந்த வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும். ஓகே, நமக்கு அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து அந்த சென்ஸ் தெரியும். இப்போ கலர் ஏதோ மாறுது, டஸ்ட் இருக்கு, அதில் ஒரு இது மாதிரி ஒரு கரை மாதிரி இருக்கு சொல்லிடுவாங்க நம்ம அப்படியே. ஓகே ஓகே. இப்போ இந்த சீட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்களா சார், இந்த மாதிரி அழுக்காகுது வைக்கிறதுனா இப்போ ஷோ பை ஷோ க்ளீன் பண்ணிடுறா சார்? எப்படி ஷோ பை ஷோ கம்ப்ளீட்டாக தியேட்டரில் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த பாக்ஸ் அப்படியே வைப்பாங்க. ஆமாம் ஆமாம். இது ஷோ பை ஷோ க்ளீன் பண்ணிடுவோம் கம்பல்சரி. எல்லா ஷோவுமே க்ளீன் பண்ணாமல் ஆடியன்ஸ் உள்ள விடவே மாட்டோம். சூப்பர் சூப்பர். ஒரு சில தேட்டரில் அந்த மாதிரி கிடக்கும், கீழே அப்படியே கிடக்கும். அங்கே ஷோ பை ஷோ க்ளீன் பண்ணாதான் அடுத்த ஷோ நடக்கும். நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது உள்ள வந்தோடனே நீட்டா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது அதுதான். வர்றதே இப்ப நம்ம குப்பையா இருந்தா நம்மளே உட்கார்ந்து அது இருக்கு. இப்ப இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல சார், இந்த கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து போன்ல எல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்காங்களா? அந்த போன்ல எல்லாம் ஃபுல்லா எடுக்க மாட்டாங்க. தலைப்படம் வந்துச்சு, இவரு விஜய் படம் வந்துச்சு, தளபதி படம் வந்துச்சு அப்படின்னா
அன்னையாரம் அவர் வர்றப்ப ஒரு ஃபேன்ஸ் எடுப்பாங்க. அந்த வீடியோ எடுத்து நான் மேக்ஸ் ஸ்கிரீன்ல எடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் ரீல்ஸ் போடுவான், வீடியோஸ் போடுவான். என்ஜாய்மெண்ட் தான். மற்றபடி அந்த மாதிரி எதுவும் இப்ப ஒரு சிலர் அந்த மாதிரி. ஆனா இவ்வளவுதான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே வந்துருது அந்த மாதிரி படங்கள்லாம் நெட்ல வந்துருது. முதல் நாள் நாங்க படம் போட்டு 10 மணிக்கு படம் போடுறோம், 10 மணிக்கே வந்து நெட்ல வந்துருது. அது வந்து நம்ம கையில இல்ல, நம்ம கையில இல்ல. என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியாது. இப்போ ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் சரியா இருக்காங்க? ஒர்க்கர்ஸ் வந்து 15 பேர் இருக்காங்க. 15 பேர். ஓகே. டே ரொட்டீன்ல இருக்குமா சார்? ஆமா, ரொட்டீன்ல இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னா நம்ம ஃப்ரீ கொடுத்துருவோம், லீவ் விட்டாங்கன்னா லீவ் கொடுத்துருவோம். ஒரு சில தேட்டரில் போகும்போது இந்த ஹேண்டில் பண்ணுறதே ரஃப்பாக இருக்கும் ஆடியன்ஸை. இந்த உள்ளே வர்றாங்கல்ல என்ட்ரு வரும்போதே அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஒரு சிலர் ஆடியன்ஸ் வரும்போதே சரக்கு அடிச்சுட்டு வர்றதோ இல்லை கையில் கொண்டு வர அந்த பீடி சிகரெட் அந்த மாதிரி அப்படிலாம் எப்படி சார் நம்ம அலோவ் பண்ணுறோமோ? ஒரு 4 மாசமா வந்து லியோ படத்துல இருந்து ஃபுல்லா வந்து அக்டோபர்ல இருந்து என்ன சொல்லுங்கன்னா ஸ்மோக்கிங் அலோடு இல்லை, சிகரெட் கொண்டு வராங்க, தீப்பெட்டி கொண்டு வராங்க, வெளியிலே போர்டு இருந்துச்சு பார்த்து கொண்டு வந்துடுறாங்க. அதை 1-2 மீறி வரதான் செய்வாங்க. அவங்க வந்து அடுத்த பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா அது ரொம்ப ஒரு அப்நார்மலா வந்தாங்கன்னா நம்ம உள்ள அலோவ் பண்றது இல்ல. ஓகே. என்னடா வெளிய நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்கேன். ஆமா, படம் முடியற வரைக்கும் கத்திட்டு இருக்கேன், படுத்துவேன். ஓ, இங்கே படுத்துருவாங்களா? அங்க வெளியிலே அவங்கள உள்ள விடுறது. ஓகே ஓகே. அந்த மாதிரி வர ஆடியன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க சார்? இந்த மாதிரி கொண்டு வர்றாங்கல்ல, நீங்க செக் பண்றீங்க, செக் பண்றதை மீறி ரொம்ப ட்ரங்கன் வந்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருந்தாங்கன்னா தியேட்டருக்குள்ளே அலோவ் பண்றது, வெளியில நிப்பாட்டிடுறது. வெளியே வாட்ச்மேனே நிப்பாட்டிடுறாங்க, வாங்கி டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க. சூப்பரா டிக்கெட் அதை மீறி டிக்கெட் எடுத்து வந்தாலும் இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ரீஃபண்ட் கூட பண்ணிடலாம், ரீஃபண்ட் கூட தனி தப்பு உள்ள வராதீங்கன்னா. ஓகே ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் சார்? அது இஎஃப்ஓ கம்பெனி. இஎஃப்ஓ. ஓகே 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 ஓகே. இப்போ 2 monthsல வருதுன்னு சொன்னீங்க சார். அதுவுமே ஈக்குவல் ப்ராஜெக்ட். ஆனா அது நம்ம ஓனா பர்ச்சேஸ் பண்றோம். ஓ சரி சரி. அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் அது நம்ம ஓனா பர்ச்சேஸ் பண்ணி. அப்போ ப்ராஜெக்ட் இதுதான் சார், இதுதான் ப்ராஜெக்ட். இந்த இதுல வந்து சவுண்ட் சிஸ்டம். இந்த காப்பி டிஸ்பிளேங்கிறது இந்த வேறான சார், இதுல தெரியுமா? இதான் வந்து சிஸ்டம் வந்து ப்ராஜெக்ட். இதுல கண்டென்ட் ஏத்திடுவாங்க. ஓ சரி சரி. கண்டென்ட் ஆகும். அந்த கண்டென்ட் வந்துச்சுன்னா உடனே ப்ளே பண்ண முடியாது. மார்னிங் 10:30 மணிக்கு படம் போடுறோம் அப்படின்னா 9 மணிக்கு லைசன்ஸ் போடுறோம். சரி சரி. கரெக்டா எவ்வளோ 10 மணி இப்போ நம்ம நினைச்ச படத்தை நம்ம போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச படம் இருக்கும், அதுல முடியாது, நம்ம ஏற்றவே முடியாது. அவங்க ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, அதை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஓகே ஓகே. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதுவும் லைசன்ஸ் போட்டா தான் படம் வந்துட்டு நம்மளா போட்டு பார்க்க முடியாது. ஓகே. ரேண்டமா நம்ம சவுண்ட் செக் பண்றதுக்கு ஒரு 10 பாட்டு, இந்த 10 பாட்டை மட்டும் வேணா போட்டுக்கலாம். ஓ, பாட்டு MP3 அதெல்லாம் கேட்டுக்கலாம். இல்ல, வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. அப்ப முந்திலாம் அந்த ரீல் பத்தி அந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்க நினைச்ச படத்தை அவங்களா தனியா கூட 10 வருஷம் 2015ல இருந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுது. 15ல இருந்து அப்பெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து அவங்க நினைச்ச படத்தை அவங்க ஃபேமிலியா உட்காந்து பார்த்துப்பாங்க தனியா. ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு ரீல் பண்ணி கொடுக்கணும். வந்து ஹார்டிஸ்ட் வந்து மாதிரி ஒரு 2 தேட்டர்ல காப்பி பண்ணிடுவாங்க. திருப்பி அந்த மாதிரி சவுத்ல இருந்து திருச்சி அப்ப அந்த மாதிரி. ஆனா அவங்க சொன்னா மட்டும் தான் நம்ம இங்க ப்ளே பண்ண முடியும். அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த லைசன்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் வருதுல்ல சார், அப்போ வந்து இந்த டிக்கெட்டுக்காக உங்கள்கிட்ட கேட்டுருவாங்களா சார்? நிறையா டிக்கெட் கிடைக்காது ஒரு சிலருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி அதெல்லாம் பொறுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணதான் கேட்கணும். டிக்கெட்டை கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுக்கணும்னா கொடுத்துருவோம். இருந்தாலும் அந்த ஒரு ஆனா கேட்பாங்க, அப்பயும் கேட்டுதான் டிக்கெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும். ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் என்ன சார் வருது? இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்போ வந்து ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும். 3 lakhs தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம வாங்க போகிற அட்வான்ஸ் மாடல் அது? இப்போ போகிற அட்வான்ஸ் மாடல் வந்து அப்போ இந்த ரேட்டு காஸ்ட் கூட இப்போ வந்து ஒரு 40 to 45 lakhs வரும். 40 to 40 வந்துருக்கா சார்? கிட்டத்தட்ட ஒரு 1/2 கோடி. அது பெரிய செலவே அதுதான். ஆமா.
பேங்க் சப்போர்ட் இருக்கு. ஓகே ஓகே, பேங்க் சப்போர்ட் இருக்கா? பேங்க் இப்போ புதுசா ஒரு பிசினஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சார் நீங்க சொல்ல வருவீங்க? தியேட்டர் பிசினஸ் எடுக்கிறாங்க, பிசினஸ் நல்ல பிசினஸ் தான். இதுவே வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சு முடிச்சு ஜாபுக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. பிசினஸ் பண்ணுவோமா யோசிச்சீங்கன்னா எல்லாமே வந்துடும். அதான் அப்படி வர்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? பிசினஸ்ல வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரோட ஃபேமிலியுமே நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும். நம்ம இன்னொருத்த வேலை கேட்டு போறது ஒரு வாய்ப்பா இருந்தாலும் நம்ம பிசினஸ்ல நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆமா, உங்க அனுபவத்துல இருந்து பிசினஸ் பண்ணணும். டிக்கெட் ரேட்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? டிக்கெட் ரேட் வந்து இப்போ ஏசி தியேட்டர்னா ஒரு ரேட் வச்சிருக்காங்க, பிரின்சிபல் லெவலுக்கு ஒரு ரேட், ஸ்டாஃப் தியேட்டர் லெவலுக்கு ஒரு ரேட். ஓகே, நம்ம அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பண்ணலாம். இப்போ மால்லாம் என்ன சார் ரேட் போகுது டிக்கெட் ரேட்டு? மால் பெரிய மால்ல அந்த மாதிரி மால் இல்ல கார்ப்பரேஷன் ரெண்டு ஸ்கிரீன்ஸ் இருந்தா மல்டிப்ளெக்ஸ். ஆமா, அதுக்கு தனி ரேட் வரும். நமக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா சார் ஃபியூச்சர்ல? ஐடியா இருக்கு, ஆமா. அந்த ஃபேஸ்புக்ல நீங்க ரிப்ளை பண்றீங்க சார், அது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நீங்க தான் அதை ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரியாது. சில பேர் வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க அதை எப்படி? அந்த மாதிரி இருந்தா மொபைல் நம்பர் என்ன சார், என்ன ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அவ்வளவுதான். அப்ப அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அது அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சார், நீங்க பாத்துக்கோங்க. மதுவன் பேசல 2 நாள் படம் லேட்டா பண்ணுவோம், ஏனே படம் லேட்டா 2 நாள். நம்ம ஆமா வெளியூர்ல வேமா ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எப்படி சார் வாங்குறீங்க அந்த மாதிரி தான்? அது வந்து நம்ம படம் நமக்கு தேட்டருக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒருத்தர் இருப்பாரு. ஓகே ஓகே, அவரை வச்சு இந்த இடத்துல படத்தை பேசிங்கன்னா அவர் பேசிட்டு. ஓ சரி சரி, அதுக்கு ஆள் இருக்காங்க. ஓ சரி, நம்ம டைரக்டா வாங்க முடியாது, நம்மகிட்ட வர முடியாது. கூட டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனருக்கும் நடுவில் ஒரு பார்ட்னர், அவங்க பேசிட்டாங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு ஆடியன்ஸா தியேட்டருக்கு படம் பார்க்க வரோம், அப்போ வண்டிக்கு பாட்டுறக்கு இடம் நீங்க என்ன சார் கொடுக்கணும்? ஆமா, நம்ம தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு காஸ்ட் எப்படி சார் அது சரியா வரும்? அதாவது வந்து பார்க்கிங்க்கு வந்து காஸ்ட் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்க காஸ்ட் வாங்கினா ரோட்ல போறவங்க கூட வண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு போயிடுவாங்கல்ல. ஓ, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அது இருக்கு, உள்ள நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட வேலையை பார்க்க போயிடுவாங்க. படத்துக்கு வர்றவங்க வந்து உங்களுக்கு பார்க்கிங் பண்றாங்க. ஆமா, இல்ல பார்க்கிங் திறந்திருக்குன்றனால நிறைய நிப்பாட்டுறாங்கன்னு எப்படி பார்க்க முடியும்? அதனால மினிமலா ஒரு காஸ்ட் வாங்கிக்கிறது. காஸ்ட் வாங்கினா இந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு நம்ம தியேட்டர்ல? 3D நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்படியா? அர்போட்டில் நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே, அதுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? 3Dக்கு நல்ல ரிசல்ட் இருக்குதா? தியேட்டருக்கு படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸா அர்போட்ட மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இது வந்து வர்ற ஆடியன்ஸ் இருக்கீங்கன்னா இது உங்க தியேட்டர் தான், எல்லா ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரியே தியேட்டரை வந்து கிளீனா வச்சுக்கிட்டு எந்த விதமான டேமேஜஸும் வராமல் இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே வேணும். ஸ்மோக்கிங் வந்து இல்லை அப்படின்றது தான் நம்மளோட இது. நோ ஸ்மோக்கிங் ஜோனாவே நினைச்சுக்கோங்க தியேட்டரை. அதே மாதிரி ட்ரங்கனும் அலோடு இல்லை, அதை ஸ்ட்ரிக்டாகவே சொல்லுங்க, வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. மற்றபடி தியேட்டரை கிளீனா வச்சுக்கிறதுக்கும் நீட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கிறதுக்கான வந்து வேலையை செய்யறதுக்கும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா, அது ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லாம நம்ம எதையும் செஞ்சிட முடியாது. இப்போ அந்த டிக்கெட் ரேட் 100, 120 அது ஓகேவா சார்? இல்லை ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி சார்? இல்லை, இது வந்து இதுவே நாமினல் ப்ரைஸ் தான். ஓகே தான் இருக்கும். இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு 10-15 பேர் பார்த்துருக்கேன். அவர் வீட்டுல இருந்து வெறும் 100 ரூபா எடுத்துட்டு வருவாரு. அந்த பார்க்கிங் கூட சிலர் காசு இல்லாம இருப்பாங்க. அப்படியும் நம்ம ஊர் மக்கள் அதாவது மறந்துட்டு கூட வந்திருப்பாங்க. 100 ரூபா படம் பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இங்க வந்துட்டு பார்க்கிங் காசு இல்லைன்னு விட்டுட்டு போங்கன்னு விட்டுட்டு போங்க, படத்தை பாருங்க அப்படிம்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேண்டீன்லயே ஒண்ணு வாங்க மாட்டாங்க, உட்காந்து படம் பார்த்துட்டு போவாங்க. படம் மட்டும் நம்ம சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணித்தான். இப்போ டிக்கெட்ஸ்லாம் எப்படி சார்? இங்க நேர்ல வந்து ஆனா கூட்டம் ரஷ்ஷா இருக்கும், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் சார்? ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், கவுண்டர் டிக்கெட்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஃபோன் பண்ணி ஒரு மேனேஜர்ட்டையோ இல்லை தேட்டர் ஃபோன் நம்பர் வந்து ஒரு 20 டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லை 1 hour சொன்னாங்கன்னா 1 hour வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேல வந்து ஆன்லைன்ல வந்து அவங்க எனி டைம் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்னா தருவீங்களா சார்? அந்த மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா
கால் பண்ணாங்க. இப்ப கூட்டமா இருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க 100 டிக்கெட் கேட்டாலும் கொடுத்துக்கலாம். ஆமா ஆமா. இல்ல ரசாவ டயத்துல நான் கேக்குறேன். ரசாவ டயத்துல எங்க சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். டிக்கெட் காலியான பிறகு எக்ஸ்ட்ரா சேர் போடுறது இந்த வேலையே. எக்ஸ்ட்ரா சேர் போட முடியாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, வரிசையில போகல நிப்பாங்கல்ல சார், அதுக்கு பதிலா போன் போட்டு நான் வந்துடுறேன், ஒரு 2 டிக்கெட் கொடுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில 90% எந்த தேட்டர்லயுமே இல்ல. ஆன்லைன்ல புக் பண்ணிடுறாங்க. வந்து எடுத்துறாங்க. வந்து ஆன்லைன் வந்து அவங்க மொபைல்ல புக் பண்ணிடுறாங்க. அவங்க இங்க வந்து கேட்டா எந்த சீட் கிடைக்குதுன்னு தெரியாது. ஆன்லைன்ல அவங்களோட சீட்டை அவங்களே சாய்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா ஃபேமிலினா அவங்களுக்கு தேவையான ஒரு ஓரமா பண்ணிக்கிறாங்க. இல்லாட்டி லாஸ்ட் ரோ பண்ணிக்கிறாங்க. அடுத்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நேர்ல தான் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு மேல பார்த்தோம்னா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அருப்போட்ட விருதுல பாத்தீங்கன்னா நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஓ, மதுரை வரைக்கும் இருக்கு, எப்பவுமே இருக்கும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல. பரவாயில்ல. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சாரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் சில குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை பின்ன நம்ம அதை மாற்றிக்கலாம். நன்றி.